வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. மித்ரா டிவி, வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி 2025-27 வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை சுமார் 5 மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள். 4:30 மணிலிருந்து ஒரு 5:15 தோராயமான ஒரு டைமா இருந்தாலும் அந்த 5 மணி 5:10 அந்த டயத்துல அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க. அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது. அப்ப இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கும் விரிவா பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி கோச்சாரத்துல வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவா ராகு இப்ப மீனத்துல போயிட்டு இருக்காரு, கேது கன்னியில போயிட்டு இருக்காரு. இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ், எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல. ராகுவும் கேது மட்டும் ஆன்டி கிளாக்ல போவாங்க. ஆன்டி கிளாக்னா லெப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க. அப்ப ஆன்டி கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே 18. கன்னி ராசியில இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. இந்த ராகுவும் கேதுவும், ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் 1.5 வருடம் 18 மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க, என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு 70-80% நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போகும். மீதி 20-30% உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த தசா புத்திகளின் அடிப்படையில தான் உங்களுக்கு அந்த பலன்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும். ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள் மேக்சிமம் 70-80% பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப இந்த ராகு கேது பயிற்சி பத்தி பேசிட்டோம். உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள், இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்டுகளுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்குங்க. ஆனா எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்துல கூப்பிடுறீங்க. நீங்க நிறைய பேர் கூப்பிடுறீங்க, ஆனா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான். இதை வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது. அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்பளு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வாட்ஸ்அப் ரிப்ளை லேட் ஆகுது, இல்ல கூப்பிட்டு பேசின அட்டன் பண்ணல, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. காரணம் என்னன்னா, எல்லாரோட போனையும் எடுக்க முடியாத சூழல். என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னன்னா, ரொம்ப எமர்ஜென்சி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. இது நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல. பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன். இது நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை. ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட். கடவுள் புண்ணியத்தில் அதுல எந்த குறையும் இல்லைங்க. ஆனால் நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு விருப்பப்படுவீங்க இல்லையா, அதை என்னால செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, நிறைய கால்ஸ், நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க. ரொம்ப கஷ்டமா சிரமமாகவும் இருக்கு. அதான் நான் சொன்னேன், நீங்க 1000 பேர் கூப்பிடுறீங்க, ஆனா ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகணும், வேற வழி இல்லை. இந்த நான் ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? கூப்பிட முடியாது, கூப்பிட்டு சொல்லவும் முடியாது.
அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்ட கண்டிப்பா லாங் டைம் ஆகும், லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில எங்காவது சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பாத்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளா இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். சரிங்களா? அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒன்னு சனி பயிற்சி, அது 2.5 வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும், ஒரு ராசி கட்டத்துல 2.5 வருஷம் கழிச்சு தான் நகரும். ராகு கேது 1.5 ஆண்டு காலம் 18 மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தான் நகரும். குரு பயிற்சி 1 வருடம் 12 மாதம் இருக்கும். அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க. இந்த சனி பயிற்சி நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா, அவமானம் வந்துருமா, கடன் வந்துருமா, நெருக்கடி வந்துருமா அப்படிங்கறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில. குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா, குழந்தை கிடைச்சிருமா, அடுத்த கட்டத்துக்கு போயிருவனா, வீடு வாங்குவனா, சொத்துக்கள் அமையுமா, அல்லது தொழில் செய்ய முடியுமா, இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க. ஆனா இந்த ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும். இருக்கிறத இல்லாததாக செய்யும், இல்லாததை கொடுத்துட்டு போயிடும். சார் எனக்கு குழந்தையே இல்லை சார், இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகு கேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அது எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம். அப்ப ராகு கேது அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது. அந்த பயிற்சி நம்ம 12 ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம். சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 8 பரிகாரம் 10 பரிகாரம் வரலாம். அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன். இதுல ஏதாவது முக்கியமான 1-2 நான் கொடுப்பேன். நீங்க அதை வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். 12 ராசிகளை பற்றிய விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிற ராகு கேது பயிற்சிக்கான ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம். சிம்ம ராசி காலச்சக்கரத்துக்கு 5வது ராசி. கம்பீரமாக மனசுல பட்டதை பேசி ரொம்ப அந்யுன்யமா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு இருக்கிற ஒரு ராசி. 12 ராசிகள்ல சிம்மம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம். இவங்க இயற்கையாகவே பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, ஆன்மீகத்துக்கு உட்பட்டவர்கள் தான். மதியாத தலைவாசல் மிதியாதே என்ற கோட்பாட்டில் வாழ்கின்ற 12 ராசிகளில் சிம்மம் முதன்மையான ராசி. நான் இப்படித்தாயா இருப்பேன், நான் யாருக்கு கெடுதல் பண்றேன், நான் எவனுக்கு துரோகம் பண்ணலையே, நியாயமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், அவனா கோச்சுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இஷ்டம் இருந்தா வரட்டும், இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும், இப்படி நான் இப்படித்தான் என்று வாழக்கூடிய ராசிகளில் சிம்மம் முதன்மையான ராசி. அப்ப சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. உங்க ராசி மேல கேது வர்றார், நேர் 7ஆம் இடத்துல ராகு வர்றார். உங்க ராசி மேல கேது வர்றார், நேர் 7ஆம் இடத்துல ராகு வர்றார். நீங்க இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டீங்கன்னா உங்க லைஃப் தலைகீழ மாத்திட்டு போயிடும். கவனமா இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி வரப்போகுது. இப்ப 7ஆம் இடத்துல ராகு, லக்னத்துல கேது, சாரி ராசியில கேது. அப்ப சந்திரன் மேல கேது போனா எப்படி இருக்கும்? மன விரக்தி இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், மன அமைதி கெடும். இதுல எங்க தப்பிக்கிறீங்க? உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கரெக்டா உங்களை காப்பாத்துற வேலையை அந்த 11 இருக்கிற குரு செஞ்சிருவாரு. அந்த 1 இயர் 11ஆம் இடத்து குரு டாப் சூப்பரா இருக்கும். ஆனால் உங்க ராசிப்படி வருகின்ற 8ஆம் இடத்துல இருக்கின்ற அஷ்டமச்சனியும் ஒரு வேலையை செய்யுங்கிறத மறந்துடாதீங்க. அதோட ஜென்மத்தில் கேது. ஜென்மம்னா என்ன? உங்க ராசி மேல கேது பயணம், 7ஆம் இடத்துல ராகு பயணம். இது நல்ல பயணமா அப்படின்னா 100க்கு 100 நல்ல பயணம் இல்லை, பாசிட்டிவான பயணம் இல்லை. அப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கிறத அமைதியா ஓட்டணும். பிரச்சனை வராம கொண்டு போயிட்டீங்கன்னா சேஃப். கல்யாணமானவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் பிரச்சனை வராம பார்த்துக்கணும். உங்க 2வது குழந்தைகளோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல உங்க குழந்தைங்க இந்த பீரியட்ல பதவிக்கு வர்றது, முன்னேறது, நல்ல வேலை கிடைக்கிறது, வருமான உயர்வு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும்.
பாருங்க, கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. ஏற்கனவே நல்ல வேலையில் இருக்காங்க குழந்தைங்க, சூப்பரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம பேசுற இந்த பலன் 70% நல்லாவே பொருந்தி போகும். மீதி 20 ஒரு 30% முன்பின் உங்களுக்கு இந்த பலன்கள் வேரியேஷன் ஆகலாம். காரணம், உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி நடக்கும். அந்த கோச்சார ராகு கேது எந்த கிரகத்தின் மேல பயணிக்குதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் தான் கூட சேர்ந்து வேலை செய்யும். அப்போ அதன்படி நீங்க பார்த்து அதுக்கான விஷயங்களை சரியா கொண்டு போயிட்டீங்கன்னா சேஃப், நல்லது அப்படிங்கிறத இந்த பயிற்சியில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல உங்களுடைய ராசியில் கேது செல்வதால் நிறைய மனக்குழப்பம் ஏற்படும், தடுமாற்றங்கள் ஏற்படும், முடிவெடுப்பதிலே சிக்கல்கள் வரும், மன அமைதி கெடும். என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தூக்கம் வராது, அலைச்சலா இருக்கும், நிம்மதி கெடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற குரு இதையெல்லாம் உங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்பாரு. அவமானம் வராம பாத்துக்குங்க, பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடாம பாத்துக்குங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அந்த அவசரத்தால் உங்களுடைய நல்ல நிலைமை தலைகீழாக மாறிவிடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துச்சுன்னா இது இப்ப சரியாயிடும். சார் நாங்க ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறோம்னா இப்ப சண்டை வர்றதுக்கான காலம். குறிப்பா அவமானம் சார், அவமானம் வராம நீங்க பாத்துக்கணும். ஏன்னா 8ல சனி, 7ல ராகு. சனி குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்போ பேசுற பேச்சுனால கூட உங்களுக்கு வில்லங்க வரும், அவமானம் வரும், நிம்மதி கெடும், நெருக்கடியாகும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசிச்சு 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 யோசிச்சுதான் நீங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அது நிறைய சிரமங்களையும் இடைஞ்சல்களையும் கொடுக்காம போகவே போகாது. ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய காலம். ஆனா 11ல இருக்காரு பாருங்க குரு, பட்டை கிளப்பு. அந்த குரு இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த குருவினால நீங்க எல்லா விஷயத்தையும் கடந்து சாதிச்சு வர்றதுக்கும் அது ஆசீர்வாதம் பண்ணுது. இங்கதான் உங்களுக்கு கடவுள் கூட இருக்காருன்னு ஒரு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருள், குலதெய்வத்தினுடைய அருள் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது இயற்கையாவே இருக்கும். அவங்க இயற்கையாகவே அதை நேசிப்பாங்க. மதுரை போறன்னு ஆசைப்படுறது, திருச்சி ஸ்ரீரங்கத்தை கும்பிடுறது, மதுரை மீனாட்சியை கும்பிடுறது, விநாயகர் வழிபாடு ரெகுலர் எடுத்துக்கிறது, குலதெய்வத்தின் மேல் அதீத பற்றோடு இருப்பது, இதெல்லாம் சிம்மத்தினுடைய வேலை. அப்ப நேர் 7ஆம் இடத்துல ராகு வராது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கும். 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2வது குழந்தை கொடுக்கும். வெளிநாடு போகணும், பொது சேவையில நான் ஈடுபடணும்னா கொடுக்கும். அரசியலில் இருப்பவர்கள், இந்த சிம்மராசி அன்பர்கள் இப்பொழுது மிக மிக நிதானமாக, மிக மிக கவனமா இருக்கணும். ஹெல்த்தை பார்த்துக்கணும். கண்டிப்பா கவனமா இல்லாத பட்சத்துல ஏதாவது தேவையில்லாத உடல் தொந்தரவுகளை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நிறைய போக வச்சிடும். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கான பரிகாரங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா சரபேஸ்வரர், பிரித்தியங்கரா, வாராகி, அதே போல உங்களுக்கு நரசிம்மர், இந்த 4 உக்கிர தெய்வங்கள்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட தெய்வங்களை வணங்குனீங்கனாலே உங்க பிரச்சனை படிப்படியா குறையிறத கண்கூட பார்க்கலாம். நீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை கம்பல்சரி கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்கும் ஈரோடு பக்கத்துல, அங்க போய் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல வழிபாடு பண்ணி நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு 18 நெய் விளக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு அது முழுக்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துரும். உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்டர்ப் இருக்குன்னா அது இப்ப சரியாகிற காலம். சார் நான் ஆண் வாரிசுக்காக ட்ரை பண்றேன் சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா கடவுள் சித்தத்துல கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்க ஜாதகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணிக்கிறது சேஃப். இந்த யூரினரி பிரச்சனை வரலாம், சுகர் அதிகமாகலாம், தலை சுற்றல் வரலாம், மனக்குழப்பம் ஏற்படலாம், மன அமைதி கெடலாம். இதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சிவன் வழிபாடு கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது சூப்பரா நகர்த்திடும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள். உங்க லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தறக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களை புரிந்து கொள்ளுங்கள். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அப்ப உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிற வழியை பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு தொல்லைகள் வராது, நெருக்கடி கொடுக்காது. அடுத்தடுத்து அப்படியே நிம்மதியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இப்ப கவனமா இருக்கும். மனசு சரியில்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? பேலன்ஸ் போயிடும், சரியான முடிவு எடுக்க முடியாது. முடிவு எடுக்கலைன்னா தோல்வியை நோக்கி பயணிக்கணும்.
தோல்வி வந்ததுன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகும். இங்கதான் சூட்சமா ஒழிஞ்சிருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நான் கொடுக்குற வழிபாடு, நான் சொன்ன வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பீரியட்ல, இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட நிச்சயமா நீங்க இருக்கணும். என்னை பார்க்கறதுக்காக, ஜாதகம் பார்க்கணுங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்ணலாம், கேட்டிருக்கலாம். இங்க நம்ம அலுவலகத்தில் நீங்க 1000 பேர் கேட்குறீங்கன்னா நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னால எல்லாருக்குமே பார்த்து கொடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் பார்க்க முடியாது. ஏன்னா எஃபிஷியன்சி இருக்காது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10ல இருந்து 12 பார்த்தா பெரிய விஷயம். ஏன்னா காலம் தாழ்த்தி தான், காலம் எடுத்து தான் நம்ம பார்க்கணும் இல்லை ஒவ்வொன்றையும். அதுக்கே டைம் ஆயிடுது. அப்போ நீங்க அவசரம் நான் பார்த்தே ஆகணும், நான் ரொம்ப முக்கிய முடிவு எடுக்கணும்னா எனக்காக வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க வெளியில போய் நல்லபடியா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர், குடும்ப ஜோதிடர்னு இருப்பாங்க, பார்த்து கன்சல்டிங் எடுத்து சந்தோஷமா உங்க வாழ்க்கையை மாத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இல்லை சார் நான் உங்ககிட்ட பார்த்து ஆகணும்னு நீங்க விருப்பப்பட்டால் ரொம்ப காலம் ஆகும், அதாவது சில மாதங்களே ஆகும்னு வச்சுக்கலாமே. நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். நீங்க யாரும் கோச்சிக்க வேண்டாம். காரணம் என்னன்னா என்னோட சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.